வேலு, வாழ்க்கையிலே முறையா தப்பா ஆடிட்டா. அதானே எனக்கும் புரியல. ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் நான் கொண்டு போன தைரியத்துல தானே அந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணை அனுப்பு. பொண்ணா? யார் சொன்னது? யார் சொன்னாங்க? உன் கைத்தறிகளையே கேளு. ஏண்டா? எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் சொன்னோம். எனக்கு தெரியும் அந்த பொண்ணு உன்கிட்டதான் இருக்கா. அந்த பொண்ணு மேல உன் விரல் இருந்தா விரல வெட்டுவேன், கைப்பட்டு இருந்தா கைய வெட்டுவேன், அவ கலங்கப்பட்டிருந்தா உன் கழுத்தையே வெட்டுவேன். ஜாக்கிரதை. சீட் எடுங்க. இந்த நாள் வைக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் நாட்டாம. இன்னைக்கு சூரியாஸ்தமனத்துக்குள்ள அம்மன் கோயில் வாசல்ல அந்த பொண்ணை கொண்டு வந்து ஒப்படைச்சிடு. இல்ல உயிரிழக்க தயாரா நீ அங்க வந்து சேர்ந்துடு. ஓகே? எடுக்க போற முடிவு புத்திசாலித்தனமா இருக்கட்டும். சீட்டை திருப்புங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி, வயசுல மூத்தவ, நான் சொல்ற கேளப்பா. அந்த படுபாவி நாகப்ப யாருக்குமே அடங்க மாட்டா. அவனோட மோதி ஆபத்தை உண்டு பண்ணிக்காதே. கையெடுத்து கும்பிடுற. போயிடப்பா, போயிடப்பா. பாட்டி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஓரமா நின்னுகிட்டு என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. பொன்னி, பொன்னி, கௌரி வந்துட்டாமா? கௌரி அக்கா, கௌரி அக்கா, 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 கௌரி, கௌரி, உனக்கு ஒண்ணும் இல்லக்கா. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கலக்கா. சரிவா, உன்னை காப்பாத்த வந்த இன்ஸ்பெக்டருக்கு நன்றி சொல்லுவோம். வா. இன்ஸ்பெக்டர் ஐயா, ஆத்திரத்துல என்னென்னமோ சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இவதான் என் தங்கச்சி. கும்பிடுறேனுங்க. நீங்க தான் இந்த ஊர் இன்ஸ்பெக்டரா? அக்கா, நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் யார் தெரியுமா? வேற யாரும் இல்லம்மா, சாட்சாத் அந்த கிருஷ்ண பகவான் தான். நரகாசுரனை அழிச்சு நன்மை செஞ்ச மாதிரி நாகப்பனை அழிக்க இங்க வந்திருக்காரு. நமக்கெல்லாம் இன்னைக்கு தாமா தீபாவளி. வந்தாய் கந்தனன வாழ்வழித்தாய் எங்களுக்கு, இந்த எடுத்துக்கொள் என்னுடைய காணிக்க. நீ பாடாம 10 பேர் வச்சு நீ பாட்டியா ஆடுறியா? என்ன பண்றது? காப்பாத்த பாரு. என்ன என்ன செருப்பால அடிக்கணும்? ஆமா சரி, இங்க ஓட வேண்டியதா. என்ன பண்றது? நம்ம தகரத்தை ஏதாச்சே என்ன இருக்கு? நீ இவ்வளவு முட்டாளா இருப்பேன்னு நான் நினைக்கலையா? உன்னை காட்டி கொடுத்துருவேன்னு பயந்துதானே ஊரை விட்டு ஓடி போறேன். ஏன் நிறுத்துன? ஒரு நல்ல பாம்போட பல்ல புடுங்கி எரிஞ்சிருக்கியே, உன்னை நான் எப்படியா காட்டி கொடுப்பேன்? கௌரி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ கொள்ளையடிக்க உதவி கேட்டு வந்தப்போ ஒரு அயோக்கிய பயல அடக்கணும்னு சொன்னேன். அது இந்த நாகப்பனை தான். நாகப்பன்? அத்தனை கௌரி, உனக்கும் அவனுக்கும் பல வருஷத்து விரோதம். அப்ப நான் சின்ன பொண்ணு. சந்தைக்கு போயிட்டு நானும் எங்க அப்பாவும் நாங்க வளர்த்த ஒரு ஆடும் ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருந்தோம். அதோ போது பாரு அவன் தீனி. இஷ்டத்துக்கு போய் தின்னுட்டு வா. தெரியாம மோதிருச்சு, மன்னிச்சிருங்க ஐயா. ஏண்டா தோசி பயல, உன் கிடா வம்ப இழுத்துருச்சு. இந்த நாகப்பையனி பின்வாங்க மாட்டான். ரெண்டையும் மோதி
தாலி பாத்திர வேண்டியது. ஐயோ வேண்டாங்க. அப்படி நீங்க முடிவு கட்டிட்டா அதுக்கும் நான் தயாருங்க. ஆட்ட விடுங்க, ரெண்டு ஒண்ணு பாத்துருவோம். ஜெயிச்சிடுச்சு. அதுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாம். வா வா, தைரியமா வா. ஏதாவது செய்யறதா இருந்தா நாலு பக்கம் யோசிச்சு செய்யணும். எவ்வளவு பெரிய குற்றங்களை செஞ்சு நான் இங்க வந்திருக்கேன் தெரியுமா? அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணி அவன் பேரை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். போலீஸ் என்ன தேடிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வரும், அப்ப நிச்சயம் நான் மாட்டிக்குவேன். இப்படி ஏதாவது செஞ்சுட்டு வந்திருப்பேன்னு நான் சந்தேகப்பட்டேன். இப்ப சொல்லு கோரி, நான் எப்படி இங்க வாழ முடியும்? சரி, நீ இங்க இருந்து போய் என்ன செய்வே? கொள்ளை அடிப்ப, கொலை செய்வே. அதை விட நீ இங்க இருக்கிறது ஒண்ணும் பெரிய குத்தம் இல்ல. நீ செய்ய போற நல்ல காரியம் இது வரைக்கும் நீ செஞ்ச குத்தங்களுக்கெல்லாம் பரிகாரமா இருக்கட்டும். என்ன சொல்ற? உன்னை இருக்க சொல்றது என் சுயநலத்துக்குன்னு நினைக்காத. நீயே முடிவு பண்ணிக்க. தீபாவளி கொண்டாடுறானுங்களா? தீபாவளி இதுக்கு காரணம் நீங்க தான். ஊருக்கெல்லாம் நாடு வைக்கிற நீங்க கேவலம் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு வளைஞ்சு கொடுத்தது அவமானம். வேலு, இந்த நாகப்ப ஒருத்தனுக்கு நாள் வச்சுட்டான். அவன் கடைசி ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு அவகாசம் கொடுப்பாங்கிறது உனக்கு தெரியாதா? அப்படின்னா அவனோட கடைசி ஆசை அந்த பெண்ணை காப்பாத்தி கொண்டு போய் அவங்க அக்காட்ட ஒப்படைக்கிறது. அதையும் நிறைவேற்றி இனி பாக்கி இருக்கிறது 5. இன்னைக்கு 5வது நாள். அவன் தலையனை அவன் கையில பார்க்கணும். இத்தனை வருஷமா இந்த நாகப்பனை பத்தி என்னென்ன புகாருங்க வந்தது? எந்தெந்த புகார்களுக்கு நீங்க விசாரணை நடத்துனீங்க? என்னென்ன கேஸ் எழுதிருக்கீங்க? மேல் நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? எவ்வளவோ கேஸ் போட்டோம், எவ்வளவோ விசாரணை நடத்தணும். பொறுப்பான இன்ஸ்பெக்டர் இல்லாததுனால ஒண்ணுமே செய்ய முடியல சார். நான் சொல்றேன், அவனுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை ஃபைல்களும் என் மேஜுக்கு வந்தாகணும், ஒரே வாரத்துல. என்ன? எனக்கு மனசு சரியில்லை. மனசு ஏன் சரியில்லைன்னு கேக்குறியா? சொல்றேன். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரே ஒரு தொங்கு மீசக்காரர், அவர்தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர். வந்த அன்னைக்கே நாகப்பனை மண்ணுக்காவ வச்சுட்டாரு. ஆம்பளைன்னா அவர் ஆம்பளை. என்னமோ தெரியல, அவர் மேல எனக்கு ஒரு மயக்கம். தனியா சந்திச்சு பேசலாம்னா ஒருத்தன் குறுக்க நிக்கிறான். அத போறேனே அந்த விளக்கணதான். அவன் மட்டும் இல்லன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? ஐயோ, என் பணியை என் லுங்கி, என் பணியை என் லுங்கி, இந்தா என் பணியை என் லுங்கிய குடு. ஐயோ, இந்தா பிடிங்க. மோசமான பையன் ஊரா இருக்கும் போல இருக்குது.
ஆடு பனியனை திருடுது, நாய் லுங்கிய திருடுது. என்ன இப்படி அரை துண்டோட விட்டுருச்சே? எங்க போயிருச்சு? இதே இருக்குது. என் பனியை என் லுங்கி. என்னதான் இது? என்னையே மறக்கிறீங்க? நான் உங்க வீட்டுல வந்து திருடிட்டா போயிட்டேன். இது ரெண்டு சத்தியமா என்னது? வேணா வண்ணாகுறி இருக்குது பாத்துங்க.